ஹாய் ஆல் இன்னைக்கு பருப்பு பீக்கிங்காய் கடையல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. எங்கள் ஊர் சைடு இந்த குழம்பு அடிக்கடி எல்லாருமே செய்வாங்க. இதை இன்னைக்கு குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இது ரொம்பவே சிம்பிளான குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ குக்கரில் ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்துட்டு 2 டைம் அலசி எடுத்துக்கிறேங்க. அடுத்து அதுலேயே 2 பீக்கிங்காயை தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 5-6 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா கரண்டிலேயே மசிச்சு விடுறேன். நீங்கள் பருப்பு மத்திலையும் மசிச்சு விடலாம். அடுத்து கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்சிருக்கிற பருப்பு பீக்கிங்காய் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு பீக்கிங்காய் கடையல் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான என்னோட குக்கிங் வீடியோஸ் பார்க்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.